லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவையில் திட்டமிட்டு தேசிய கீதத்தை புறக்கணித்ததாகவும் மாநில அரசு பிரிவினைவாதத்தை கடைபிடிக்கிறதாகவும் பாஜக எம்எல்ஏ ஆன வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சுதந்திர இந்தியாவில் தொன்று தொட்டே எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு வயசு 63 ஆகுது. நான் பள்ளிக்கூடத்துலேருந்து படிக்கும்போது முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிவில் பார்த்திங்கன்னா தேசிய கீதம் தான். அதுதான் நம்மளுடைய இதுவே மரபு. தமிழ்நாட்டு மரபுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, இந்தியாவின் மரபுவே அதுதான். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் ஆளுநர் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இல்லையே, தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதுதான் பாயிண்ட்டுக்கு வரணும். தயவுசெய்து தேசிய கீதத்துக்கும் இந்த சட்டமன்றம் இது எல்லாம் ஒரு பொது நிகழ்ச்சி, அதாவது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்திய நாடாக இருக்கட்டும், தமிழ்நாடாகவே இருக்கட்டும், முதல்ல நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும். அதுதான் மரபு. அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க சொல்கிறது ஒருதலை பட்சமாக இருக்குது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லை, அது ஆக்சுவலாக நாங்கள் சிறு வயசுலேருந்தே பார்த்தது எல்லாம் முடிஞ்சப்போ தான் தேசிய கீதம் படிக்கிறது உண்டு. ஃபஸ்ட்டில் கிடையவே கிடையாது. அதேமாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் லாஸ்ட்டு தான் தேசிய கீதம் படிக்கிறது உண்டு. இது இவர் ஆளுநர் அது உல்டாவாக பண்ணுறாரு. அவர் பண்ணுறது தான் சரியில்லை. ஆனால் ஆளுநர் பண்ணுறது சரியில்லை. அவர் ஆளுநராக இல்லை. திமுக நம்ம குறை சொல்ல முடியாது, தவறாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் இதில் தவறு சொல்ல முடியாது. தேசிய கீதம் எப்போ படிக்கணும் அப்போ தானே படிக்கணும். ஆரம்பத்தில் தேசிய கீதம் படித்து முடிச்சுட்டு போகிறத போய் ஆரம்பத்தில் எப்படி படிக்க முடியும்? அது சரியில்லை. நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்கும்போது அதை மாற்றக்கூடாதுல்ல. இவராக ஒன்று கொண்டு வந்து மாற்றினா என்ன அர்த்தம்? தேசிய கீதமே எப்போ படிக்கணும்னு சொன்னால் நம்ம எல்லாரும் முடிஞ்சு வெளியே போகும்போது தேசிய கீதம் படித்து அதுக்கு வணக்கங்க சொல்லி தான் வெளியே போவாங்க. நம்ம முறை முதல்ல போன உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து படித்து சட்டசபை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடும்போது எல்லோரும் எந்திரிச்சிருந்து தேசிய கீதத்துக்கு வணக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லோரும் சட்டசபையிலேருந்து கலைஞ்சு போகணும். இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட மரபு. இல்லை, மரபை மீறிய செயல் சபாநாயகர் இதுவரை எங்கேயுமே செய்யலை. நம்ம பார்த்த அளவுக்கு இவர் ஒரு ஸ்பெஷலான சபாநாயகராக தான் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த 2-3 சபாநாயகருக்கு முன்னாடி சீப்பா ஆயத்தினாருக்கு அப்புறம் இவரை தான் ஒரு சிறந்த சபாநாயகர் சொல்ல. அவர் எங்கேயுமே மரபை மீறி எங்கேயுமே அவர் செயல்பட்டதாக நம்ம பார்க்கவும் இல்லை, அவர் செய்யவும் இல்லை. தெரிஞ்சிருந்தால் அது மாதிரி பேச மாட்டாங்க. தமிழ்நாடு சட்டசபை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1967 ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் காமராஜர் ஆட்சியில் இருந்தார், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், எல்லாம் மாறி மாறி வந்தாங்க. அப்போ இந்த நடைமுறை தானே இருந்தது. இன்றைக்கி புதுசாக வந்துருக்குது. இவங்க வந்த பிறகு மோடி 10 வருஷமாக அங்கே இருக்கிறதுனால இப்போ இங்கே இங்கே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இந்த ஆட்டம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்களா? கலைஞர் ஆட்சியில் இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பரம்பரையாக இப்போ ஃபாலோ பண்ணாங்களோ அதுதானே இப்பவும் ஃபாலோ பண்ணுறாங்க. புதுசாக ஒன்றும் பண்ணலையே. இதுக்கு முன்னால் இருந்த கவர்னர்கள் இதை மாதிரி இருந்தாரா? அவர் எழுதி கொடுத்தது தான் படிக்கணும். அவர் ஏஜெண்ட்டு தான், மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜெண்ட்டு. இவங்க என்ன சட்டசபையில் எழுதி கொடுக்குறாங்களோ அதை தானே படிக்கணும். மோடி எழுதி கொடுக்கறது தானே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா படிக்கிறாங்க. அவங்க எதையோ எழுதி கொடுக்குறாங்க, அவங்க படிக்கிறாங்க. இவருக்கு மட்டும் என்ன அதிகாரம் எங்கேருந்து வந்துருச்சு? கவர்னருக்கு தலைகளை வானத்தில் குதிச்சு வந்துட்டாரா? 100% வானதி சீனிவாசன் சொல்கிறது தவறு. அது முழுக்க அரசியல் பண்ணுறதுனால தான். அரசியல், அதாவது ஒரு சிஸ்டம் இப்படி ஏற்கனவே 50-60 ஆண்டுகளாக இல்லாட்டி கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து வந்ததுலேருந்து என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறையை பயன்படுத்துகிறத மாற்றி பேசுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி சட்டப்படி எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அவங்க சொல்கிறத நடைமுறைக்கு புறம்பானது. இதில் அரசியலை தவிர பொதுவான அரசியலமைப்பு சட்டத்தையும் அரசாங்கத்தையும் மதித்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆமாம், தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும். ஆரம்பம் என்னவோ அது செய்யணும். இல்லை, வழக்கமாக எப்படி இருக்குது ஆரம்பம் அது அப்படி தான் செய்யணும். தேசிய கீதம் முடியும் போது தானே படம் எனக்கு தெரியும். அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணாடிஎம்கே சப்போர்ட்டில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அதனால் அவங்க பேசுவாங்க. இப்போது அடுத்து 26 எலெக்ஷன் வரும்போது தெரியும் திருப்பி எம்எல்ஏ ஆகுறாங்களா இல்லை தோக்குறாங்களா, எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அன்றைக்கி தெரியும். அது வரைக்கும் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுவாங்க. அவங்க தலைவர் அண்ணாமலை பேசுவார்,
எல்லாரும் பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டு ஜனங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பேசுகிறவங்க அங்கே நடக்கிற அநியாயம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மத்திய அரசு பண்ணுறாங்கங்கிறதையே பேசணும்ல. அண்ணாடிஎம்கே டிஎம்கே பேசுகிறாங்களா? அதெல்லாம் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஜனங்கள் பார்த்துக்கிடுவாங்க. அதெல்லாம் இப்போ ஆளுநர் ஏன் நான் சட்டசபையில் பார்க்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. வெளியே படித்தேன், கவர்னர் வந்து 3 நிமிஷத்துலேயே வெளியே போயிட்டாரு, அண்ணாடிஎம்கே அதிரடி வெளியேற்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேலை பண்ணியிருப்பாங்க, வெளியே தள்ளியிருப்பாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? சட்டசபையில் இது வழக்கம் நடக்கிறது தானே. அவளுக்கு தலைவர் பதவி வேணும், அதுக்காக பண்ணுவாங்க அந்த கட்சியில். அண்ணாமலை அவர் ஒரு பக்கம் போராடுறாரு, திருப்பியும் பதவி வாங்குறதுக்கு. ஜனங்கள் ஓட்டு போடணும், எந்த கட்சிக்கு இருந்தாலும் சரி. நான் எந்த கட்சியும் கிடையாது. அவங்க வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, நான் சாதாரண பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் நாட்டில் எவ்வளவோ நடக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லது நடக்கும், கெட்டது நிறைய. நல்லது நடக்கும்போது பல கெட்டது உருவாகத்தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா எங்களை மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்கள வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் அவங்கள வந்து ஒழுங்காக வாழ விடுன்னு சொல்லாமல் ஒழுங்காக வழி நடத்த விட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க அது அது அந்த ஜால்ரா அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிறாங்க. அது நம்ம மதிக்கணும் அவசியம் இல்லை. ஃபேக்ட்ரி லாஸ்ட்டில் படிக்கிறது தான் கரெக்ட். இல்லை, அவர் பண்ணுறது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். இவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையான்றது. இல்லை, அவங்க ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. மக்கள் தெரியுது இல்லையா, இது சரியே தப்புன்றது. அந்த அளவுக்கு என்ன முட்டாள் இல்லையா மக்கள்? இல்லை, அதை மதிக்க மாட்டாங்கிறவங்க அவங்க பாலிடிக்ஸ்க்காக எதையும் சொல்லலாம்ல. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது. இவங்க வந்து சொன்ன கருத்து வந்து முதல்ல தேசிய கீதத்தை படிக்கணுங்கன்னு சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது, முறையை மாற்ற முடியாதுல்ல. அதனால் வந்து முறை வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் படிக்கணும். அதுதான் முறை. ஆளுநர் வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் சில பாலிடிக்ஸ் இஷ்யூக்காக வந்து இவங்களும் சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதை வந்து செயல்படுத்த மாட்டேங்காங்கல்ல. அதனால் ஆளுநர் வந்து அது அவங்களுக்கு ஒரு கரும்புள்ளி குத்தணுங்கிறதுக்காக சில விஷயங்களை ஹோல்டு பண்ணி வைக்கிறாரு. அது வந்து நம்ம அரசியல் சாசனமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஆளுநருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அத்தாரிட்டி இருக்குது. இங்கே வந்து இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எங்கள் அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அவங்களால எக்ஸிக்யூஷன் நல்லா பண்ண முடியும். அது தேவையில்லாதது. அது அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்காக, விளம்பரத்துக்காகவோ அல்லது வந்துட்டு அட்ராக்ஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க தவிர, ஆனால் உண்மையிலே வந்துட்டு தேசிய கீதத்து மேலே இருக்கிற அக்கறையில் அவங்க பேசுனதா தெரியல. சபாநாயகரை வந்துட்டு வெளி இடத்துல வந்துட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கு உட்பட்டவர் அல்ல. சபாநாயகரை பற்றி கேள்வி கேட்கணுன்னாக்கா சட்டசபையில் தான் அவங்க பேசணும். அதை விட்டுட்டு பொது இடத்துல வந்து பேசுகிறது வந்து அவர் பதவியை வந்து இழுக்க நடத்துகிற மாதிரி தான் அதோட அர்த்தம். அது வந்து பொதுமக்களுக்கு வந்துட்டு அதில் எந்த உடன்பாடும் இல்லை. பிரிவினைவாதத்தை விட உள்ளொன்றை வைத்து புறம் ஒன்றை பேசுறது செய்கிறத வச்சுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து இது அரசியல் பண்ணுறதுனால இது இப்போ அடிப்படையாக செய்ய வேண்டியதை வந்து செய்ய வந்து மறுக்கிறது தான் அதோட அர்த்தம். அதை கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸை வந்துட்டு சட்டப்படி அது வந்து அதை மதிக்கணுன்றது சட்டம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் அடிப்படையாக வந்து மதிக்காவிட்டால் யார் மதிக்காவிட்டாலும் அது தவறு தான். இதில் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு மொழி அந்த பாட்டுக்கு அதுக்கான அது அந்த தேசிய கீதத்துக்கும் தமிழ் தாவத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஜனங்களும் வந்து மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. ஜனங்களை வந்து மைண்டு கிரியேட் பண்ணுறாங்க. நாங்களாம் கரெக்டாக இருக்கிறோம், பொதுமக்கள் கரெக்டாக இருக்கிறோம். அவங்க சும்மா வந்து ஒன்று மாற்றி குழப்பம் எடுத்துகிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆளுநரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆளுநர்கள் வந்திருக்காங்க. எல்லா பரம்பரையாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை இந்த ஆளுநரும் பண்ணுனா தமிழ்நாட்டுக்கு நல்லது, மத்திய அரசுக்கு நல்லது. அது இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து ஆளுநருக்கும் நல்லதில்லை, அது வந்து தமிழ்நாட்டுக்கும் அது ஒரு பெரிய நன்மையை பயக்க போகிறதும் கிடையாது. அவ்வளோதான், வேற என்ன.